welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th Maths exercise 3.1ல 5th sum. There are 5 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When first two shots are interchanged in their number, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each shot. என்ன அப்படின்னா மொத்தம் 12 பீசஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. என்னென்ன நோட் அப்படின்னா 5, 10 and 20 ருபீஸ் நோட்ஸ் இருக்குது. இந்த இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட டோட்டல் வேல்யூ ஆஃப் கரன்சி வந்து rupees 105. இப்போது ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து முந்தி இருக்கிற வேல்யூவை விட 20 டைம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 20 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் எத்தனை கரன்சிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சம் கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதான் 6th-லேருந்து 12th வரை போடுற மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்ன்றதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா நம்பர் ஆஃப் 5 ருபீஸ், மொத்த 5 ருபீஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து லெட் ஒய் பி த நம்பர் ஆஃப் 10 ருபீஸ். அடுத்து இசட் பி த நம்பர் ஆஃப் 20 ருபீஸ். அப்போ 5 ருபீஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் எக்ஸு, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் 10 ருபீ இருக்கோ அதுதான் ஒய், எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் 20 இருக்கோ அதுதான் இசட். ஓகேவா? அன்னவுன்ஸ்னால நம்ம வேரியபிள்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட மொத்தம் டோட்டல், அதாவது மொத்தம் 12 பீசஸ், 3 நோட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 பீசஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்போ அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் என்ன அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா whose total value is rupees 105ன்னு கொடுத்துருக்காங்களா. இதோட டோட்டல் வேல்யூ 5 ருபீஸ் எத்தனை இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, அதை கவுண்ட் பண்ணோம். 10 ருபீஸ் அண்ட் 20 ருபீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் 105 ருபீஸ் கிடைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 5 ருபீஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் தானே அதோட டோட்டல் வேல்யூவாக இருக்கும். அதனால தான் இங்கே 5xன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? 5 ருபீஸ் இன்ட்டு டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் 5 ருபீஸ், 10 ருபீ இன்ட்டு நம்பர் ஆஃப் 10 ருபீ, 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் 20 ருபீஸ், 20 ருபீ நோட். ஓகேங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 105 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when first 2 shots are interchanged. ஓகேவா? இந்த 2 ஷார்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 நம்பர்ஸையும் மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது 10 வந்து எக்ஸுக்கும் 5 வந்து ஒய்க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 105லேருந்து 20 இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 125ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் ருபீஸ் 5, நம்பர் ஆஃப் ருபீஸ் 10 அண்ட் நம்பர் ஆஃப் ருபீஸ் 20 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்ராக்ட் 2 and 3. செகண்ட் அண்ட் தேர்ட் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z is equal to 105. இங்கேயும் 20z தான் இருக்குது, இங்கேயும் 20z தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் நான் இதை மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z is equal to 125. ஓகேங்களா? சப்ராக்ட் பண்ணும்போது கீழே சைன்ஸ் சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, இப்போது ப்ளஸ் 20z மைனஸ் 20z கேன்சல் ஆகிடும். 5 minus 10 is minus 5x. Next 10 minus 5 is plus 5y is equal to 105லேருந்து 125 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 20 minus 20. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 5x minus 5x plus 5y is equal to minus 20. இப்போ மைனஸால் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 5x minus 5y is equal to plus 20. ஓகேவா? இது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 15x ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 135ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிடலாம். ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்த் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 10x மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 40. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். 15x ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 135. ஓகேங்களா? இப்போ ரெண்டே ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 10y மைனஸ் 10y கேன்சல் ஆயிரும்.
10 plus 15 is 25x is equal to 135ஐயும் 40 add பண்ணா 175. அப்போ x is equal to 175 by 25. 125 is 25. 925s are 725s are 175. ஓகேங்களா? அப்போ x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 7 கிடைச்சிருச்சு. x is equal to 7. ஓகே, இப்போ x is equal to 7ன்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி y வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் x is equal to 7 in fourth equation. Fourth equation வந்து 5x minus 5y is equal to 20. ஓகேங்களா? இப்போ 5 into 7 is minus 5y is equal to 20. 35. அப்போ minus 5y is equal to 20 minus 35. இப்போ 35லேருந்து 20யை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் கிடைக்கிறது 15 இல்லையா? minus 5y is equal to minus 15. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். y is equal to 15 by 5. 1 5 is 5. 3 5s are 15. y is equal to 3. y ஓட வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் x is equal to 7 and y is equal to 3 in 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். x plus y plus z is equal to 12. ஓகேங்களா? x ஓட வேல்யூ 7 plus 3 plus z is equal to 12. 7 plus 3 is 10. 10 plus z is equal to 12. z is equal to 12 minus 10. அப்போ z ஓட வேல்யூ 2. ஓகேங்களா? z ஓட வேல்யூ 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் கரன்சிஸ் in rupees 5 is 7. ஓகேவா? அதே மாதிரி number of currencies in rupees 10 is 3. number of currencies in rupees 20 is 2. ஓகேவா? that's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.